வார்து புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு கூடுதல் நிதியுதவி வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த பின்னர் சென்னை திரும்பிய அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது காட்சிப்படுத்தும் விலங்குகள் பட்டியலில் இருந்து காளை மாடுகளை நீக்கினால் மட்டுமே ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த அனுமதி பெற முடியும் என்று பிரதமரை வலியுறுத்தியதாக வைகோ கூறினார். தமிழக மீனவர்களுக்கு எதிராக இலங்கை அரசு கொண்டுவரவுள்ள புதிய சட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பிரதமரிடம் கோரிக்கை விடுத்ததாகவும் வைகோ தெரிவித்தார். நீங்க அந்த லிஸ்ட்ல இருந்து எடுக்கணும். அதை எடுக்காம சுப்ரீம் கோர்ட்ல நம்ம ஜெயிக்க முடியாது. அவர் நோட் எழுதினார். நான் சொன்னேன், ஒரு தடவை ஜல்லிக்கட்டு அனுமதிச்ச பிறகு நீங்க வந்து பாருங்க, அது எவ்வளவு அற்புதமான வீரக்கலை என்பதை நீங்களே பார்ப்பீங்கன்னு சிரிச்சார். அடுத்த பிரச்சனை, சென்னையை 2 நாளாக புரட்டி போட்ட வர்தா புயல். இதில் 14,000 மின்கம்பங்கள் சாய்ந்தன, 20,000 மரங்கள் பெயர்ந்தன. சென்னை மாநகரத்தையே புரட்டி போட்டது. மக்களுடைய அவதியை போக்க தேவையான பணம் எவ்வளவு நிதியோ கொடுக்க வேண்டும் என்றே நான் நிச்சயமாக அதை நான் செய்ய தயாராக இருப்பேன் என்று சொன்னார்.